வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து திருநள்ளார் சனீஸ்வரன் கோவில் செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து கோயிலுக்கு எப்படி போகணும், நல்லது எடுத்தவங்க எப்படி குளிக்கணும் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து செகண்ட் வீடியோ. இப்போ நம்ம ஷெட்யூலில் போனால் இப்போ வந்து நல்லது இந்த பக்கம் கூட நல்ல எடுத்தம் வரும். பக்கத்தில் போனால் நல்லது எடுத்தவங்க குளிச்சுட்டு பக்கத்தில் போனால் ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். விநாயகர் கும்பிட்டு அப்புறம் பக்கம் திஷ்டி எடுப்பாங்க. அந்த திஷ்டி ஏற்றிட்ட அப்புறம் தான் இப்போ நம்ம கோவில் உள்ளே போய் சாமி கும்பிடணும். பாருங்கள் லெஃப்ட்டில் பாருங்கள். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரூ. 20 ரூ. 30 கொடுத்தாங்கன்னா அவங்களும் திஷ்டி எடுத்து கொடுப்பாங்க. பாருங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு தேங்காய், ஒரு கற்பூரம் எல்லாம் எடுத்துன்னு போனால் இவங்க திஷ்டி எடுப்பாங்க. பாருங்கள் இவன் இந்த திஷ்டி எடுத்து 2 பேர் இருப்பாங்க இங்கே பாருங்கள். பாருங்கள் எல்லாருக்கும் திஷ்டி எடுக்கிறாங்க. இப்போ வந்து இந்த தெருவில் கூட நிறைய கடை இருக்கும். இப்போ லெஃப்ட்டில் போனால் நல்ல தீர்த்தம் இருக்கும். இந்த பக்கம் கூட ஒரு வழி இருக்கும் நல்ல தீர்த்தம் குளிக்கிறதுக்கு. பாருங்கள் நேராக போனால் எல்லாமே ஆப்போசிட்டில் கடையே தான் இது. இங்கேருந்து போனால் இப்போ நேராக இப்போ வந்து நம்ம கோயில் முன்னாடி ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். பக்கத்தில் பிரம்ம தீர்த்தம் இருக்கும். இந்த பிரம்ம தீர்த்தத்தில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலவுடு இல்லை. இப்போ வந்து நம்ம சும்மா நம்ம பிரம்ம தீர்த்தம் உள்ளே போய் தலை மேலே தண்ணி ஊற்றிக்கின்னு ஒந்தி பக்கத்தில் விநாயகர் கும்பிட்டு அப்படியே நம்ம சனீஸ்வரன் கோயில் உள்ளே போனோம். அதுதான் சிஸ்டம். இப்போ வந்து இந்த கோயிலுக்கு வந்து 3 தீர்த்தம் இருக்குது. நல்ல தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம். இப்போ வந்து நம்ம குளிக்கிறது வந்து நல்ல தீர்த்தம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிரம்ம தீர்த்தம். அப்புறம் வந்து அந்த சரஸ்வதி தீர்த்தம் ஒன்று இருக்குது. அந்த சரஸ்வதி தீர்த்தம் வந்து நம்ம கோவில் பின்னாடி இருக்கும். அந்த கோவில் பின்னாடி எப்படி போகணுன்னா ப்ரீ என்ட்ரன்ஸில் டிக்கெட் இல்லாமல் இப்போ வந்து ப்ரீ என்ட்ரன்ஸில் போவாங்களே அந்த வழியில் இருக்கும் சரஸ்வதி தீர்த்தம். அது வந்து கோயில் பின்னாடி இருக்கும். இது வந்து பிரம்ம தீர்த்தம் வந்து கோயில் முன்னாடி இருக்கும். இதுதான் பிரம்ம தீர்த்தம். உள்ளே வந்து அந்த பிரம்மன் சிலை இருக்கும் பாருங்கள். இந்த பிரம்ம தீர்த்தத்துக்கு வந்து 4 சைடும் படிக்கட்டு இருக்கும். இப்போ நிறைய பேர் வருவாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து சைலண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இங்கே வந்து காக்கா நிறைய இருக்கும். இப்போ வந்து வேறு கோயிலனா இப்போ வந்து காக்கா அவ்வளோ தெரியாது. இந்த கோயில் வந்து காக்கா நிறைய இருக்கும். இப்போ வந்து அந்த பிரம்ம தீர்த்தம் பக்கத்தில் ஒரு விநாயகர் சிலை இருக்கும். அந்த விநாயகர் சிலை இப்போ வந்து அந்த விநாயகர் கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி மேலே ஊற்றிக்கின்னு போவாங்க. அப்படியே இப்போ வந்து இந்த பிரம்ம தீர்த்தம் வெளியே வந்து ரோடு கிராஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் அது உள்ளே போனால் இப்போ வந்து நம்ம சனீஸ்வரர் கோயில் என்ட்ரன்ஸ் வரும் பாருங்கள். இப்போ வந்து பக்கத்து பிரம்ம தீர்த்தம் உள்ளே பக்கத்தில் பாருங்கள். இது வந்து விநாயகர் சிலை இருக்கும் பாருங்கள். இது வந்து 4 சைடு ரோடு இருக்கும் பாருங்கள். 4 சைடு படிக்கட்டு இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் 4 சைடு எல்லாமே வீடு, இப்போ கெஸ்ட் ஹவுஸு, ரூம்ஸு நிறைய இருக்குது. இந்த பிரம்மதேசம் பக்கத்தில் பாருங்கள் விநாயகர் சிலை இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து எல்லோரும் வந்து இந்த விநாயகர் சிலையை கும்பிட்டு இப்போ நல்லது எடுத்தோன்னா தண்ணி ஊற்றிட்டு அதே மேலே தலை மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கின்னு அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வெளியில் விநாயகர் இருக்கார். அவரை கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரோடு கிராஸ் பண்ணிட்டு அப்படியே சனீஸ்வரனுக்கும் உள்ளே போவாங்க. நேராக போனால் இப்போ நம்ம இந்த கோயில் நேராக போனால் டிக்கெட்டு இருக்கும். அது ரூ. 50 ரூ. 100 டிக்கெட் இருக்கும். நேராக இப்போ வந்து கோயில் ஃப்ரண்ட்லேருந்து போகலாம். அது டிக்கெட் இல்லை ஃப்ரீ தரிசனம்னா இப்போ கோயில் பின்னாடிலேருந்து போனால் அங்கே தான் சரஸ்வதி தீர்த்தம் இருக்கும். பாருங்க 2 பேர் வந்துட்டாங்க. சும்மா அந்த கால் உள்ளே வச்சு கால் கழுவின்னு போயின்னு இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ இங்கே வந்து குளிக்கிறதுக்கு அலவுடு இல்லை இப்போத்துக்கு. பாருங்க எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது ஏரியா. இப்போ வந்து அது பக்கத்தில் இப்போ வந்து நம்ம
இந்த பிரம்மதீர்த்தம் அவுட் சைடு நம்ம வெளிய வரும்போது பக்கத்துல டேங்க் தெரியுது. அந்த டேங்க் பக்கத்துல விநாயகர் கோயிலு. வாங்க இப்போ இப்போ வந்து பிரம்மதீர்த்தம் வெளிய வந்துருக்கிறேன். இப்போ வந்து வெளிய ஆர்ச் இது. பிரம்மதீர்த்தம் வெளிய ஒரு ஆர்ச். ரோடு கிராஸ் பண்ணி அப்படியே அந்த கோயில் உள்ள போயின்னு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம தர்ஷனம்னு சொன்னேன்ல சார். இப்போ வந்து இந்த தர்ஷனம் வந்து நம்ம நலத்தீர்த்தம்லேருந்து கோயிலுக்கு வர்ற ரூட்ல இருக்கும். இது வந்து பாருங்க. இந்த பிரியதர்ஷன் பக்கத்துல கூட நெறைய கடை இருக்கும். நம்ம என்ன பொருள் சின்ன சின்ன பொருள் வேணுமானா கூட இங்க இங்க வாங்கலாம். இப்போ பாருங்க, இப்போ பிரியதர்ஷினி இது. இப்ப அப்படியே இப்போ வந்து நேரா இப்போ வந்து இந்த லைன் உள்ள அப்படியே நேரா போனா பிரியதர்ஷினம் உள்ள அப்படியே பாருங்க இப்போ வந்து பிரியதர்ஷன் காம்ப்ளெக்ஸ் இது. அந்த பிரியதர்ஷன் காம்ப்ளெக்ஸ் பின்னாடி வரும். பாருங்க இது இப்போ வந்து கோயில் முன்னாடி என்ட்ரன்ஸ் இது. பாருங்க இது ஆர்ச் பாருங்க. கோயில் முன்னாடி என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. இந்த அப்படியே நேரா போனா கோயிலு இப்போ வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே போலாம். அது வந்து அந்த கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட தான் இப்போ வந்து டிக்கெட் குடுப்பாங்க. ரூ. 50 ரூ. 100 இப்போ வந்து டிக்கெட் குடுப்பாங்க. நேரா இப்போ வந்து ஃப்ரண்ட்ல வந்து உள்ளே போய் அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட்டு சிவன கும்பிடணும். ஃபர்ஸ்ட் நேரா சிவன ஆ சிவனன்னு தான் என்ட்ரன்ஸ் இருக்கும். சிவன கும்பிட்ட அப்புறம் தான் நம்ம சனீஸ்வரன் ஆ அந்த சனீஸ்வரன் கும்பிடணும். அப்படி சனீஸ்வரன் கும்பிட்டு அப்படியே வெளிய வரணும். அப்படிதான் இருக்கும் என்ட்ரன்ஸு. பாருங்க, இப்ப வந்து நான் உள்ளே போயின்னு இருக்கிறேன். பாருங்க இது எல்லாம் வந்து சின்ன சின்ன இங்க வந்து சின்ன சின்ன கடை இருக்கும். இது எல்லாம் வந்து வீடு தான். அந்த பக்கம் இந்த பக்கம் வீடு தான். இப்ப வந்து அக்ரஹாரம்னு சொல்லுவாங்க இது. அக்ரஹாரம், ஐயர் எல்லாம் நெறைய இருப்பாங்க. இந்த பக்கம், அந்த பக்கம் அக்ரஹாரம். இப்ப நேரா போனா கோயிலு. இப்போ வந்து மழை காலத்துல கூட இந்த பக்கம் கூட்டம் ஜாஸ்தி இருந்தாலும் கூட பக்கத்துல லெஃப்ட் சைடுல இப்போ வந்து இப்ப பாருங்க அ லைனிங் வரைக்கும் இருக்கும். அந்த அம்மா இருக்கிற ஒரு கடை வச்சுக்கின்னு அந்த அம்மா கடை வரைக்கும் கூட இருக்கும் லைனு. ஆனா கூட்டம் ஜாஸ்தி இருந்தான. இல்லன்னா நேரா போய் நம்ம கோயில் என்ட்ரன்ஸ்லன்னு அ நம்ம டிக்கெட் வாங்கி அப்படியே உள்ளே போறோம். பாருங்க இது லெஃப்ட் சைடு கியூ லைன் இருக்கும் பாருங்க. இது வந்து கூட்டம் ஜாஸ்தி இருந்தானே இங்க கூட அந்த இதுக்கு லைன் இருக்கும். பாருங்க நெறைய பேரு அங்க அங்க போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருக்கிறாங்க. பாருங்க இதுதான் இப்போ வந்து ஷெட்டு. மழை காலத்தில கூட இப்ப மழை பெய்யும்னு அந்த பிரச்சனை இது இருக்காது. இப்ப அந்த பக்கம், இந்த பக்கம் சின்ன சின்ன கடை. இப்போ வந்து நம்ம அ அந்த சாமி கும்பிடுறதுக்கு என்ன பொருள் வேணும்னா கூட இங்கிருந்து வந்து கொண்டு போறோம். பாருங்க இது இது வந்து பாருங்க எதிர்ல ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் மாரி தெரியுது. அதான் இப்போ வந்து நம்ம கோயில் உள்ள போற என்ட்ரன்ஸு. இது வந்து 2ண்ட் வீடியோ. இந்த வீடியோல வந்து நம்ம கோயில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் இந்த வீடியோ இருக்கும். அடுத்த வீடியோ வந்து 3வது வீடியோ. அந்த வீடியோல வந்து அ கோயில் உள்ளே போயிட்ட அப்புறம் நம்ம எப்படி எப்படி போணும்? சிவன் கோயிலாண்ட எப்படி போணும்? அப்புறம் வந்து சனீஸ்வரன் ஆ இப்போ வந்து கோயிலாண்ட எப்படி போணும்? எல்லாமே அது வந்து அந்த வீடியோ தெரியும். அப்புறம் வந்து இந்த கோவில் ஐயர் வந்து இந்த கோவில் ஹிஸ்டரி எல்லாம் சொல்லுவாரு. அது வந்து அந்த வீடியோ கண்டிப்பா பார்க்கணும். அது வந்து 3வது வீடியோல பார்க்கலாம். இது வந்து 2ண்ட் வீடியோ. இப்ப கோயில் உள்ள வரைக்கும் கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கோயில் என்ட்ரன்ஸ் வந்திருக்குது. பாருங்க என்ட்ரன்ஸ் ஒரு செக்யூரிட்டி உட்கார்ந்தாரு பார்த்தீங்களா? ஒருத்தர் வெளிய வந்து இருக்கிற ஒயிட் ஷர்ட் போட்டு, அது பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸ். அந்த செக்யூரிட்டி உட்கார்ந்த பக்கத்துல தான் டிக்கெட் குடுப்பாங்க. ரூ. 100 டிக்கெட் இருக்கும். ரூ. 50 டிக்கெட் இருக்கும். பாருங்க உள்ள போறது வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. நன்றி.